காரைக்காலில் 2 வயது குழந்தையின் கழுத்தில் இருந்த நகையை குழந்தையுடைய தந்தையின் நண்பரே திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த பருதி விமல் தனது 2 வயது மகள் மற்றும் நண்பர் பாலகிருஷ்ணனுடன் மோட்டார் சைக்கிளில் கடைவீதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது பாதி வழியில் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் மகளை நண்பர் பாலகிருஷ்ணனிடம் விட்டுவிட்டு அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்க பருதி விமல் சென்றிருக்கிறார். அங்கு பெட்ரோல் வாங்கி வந்து நிரப்பிய பிறகு மீண்டும் 3 பேரும் சேர்ந்து கடைவீதிக்கு சென்றனர். அங்கு பொருட்கள் வாங்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய பொழுது சிறுமியின் கழுத்தில் கிடந்த தங்க டாலர் காணாமல் போயிருந்தது. இதனை அடுத்து பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் நகை கிடைக்கவில்லை. இதுகுறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பருதி விமல் புகார் கொடுத்தார். போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அவரது நண்பர் பாலகிருஷ்ணன் குழந்தை கழுத்தில் இருந்த நகையை திருடும் காட்சி இருந்தது. போலீசார் பாலகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தந்தையின் நண்பரே சிறுமியின் கழுத்திலிருந்து தங்க நகையை திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது.